வந்து என் தலையில் அப்படியே பாருங்கள் ஒரு கிரீடம் மாதிரி வந்து சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதெல்லாம் பறிச்சு எதுவுமே நம்ம சாமிக்கு வச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஆல்ரெடி வெங்காயம் நட்டுருந்தோம் இல்லைங்களா, 4 நாள் ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி வந்து பார்த்தாக்கா வேலைந்து வந்து பார்த்தேன். சரி, நம்ம வந்து இன்றைக்கி எப்படியாச்சும் வந்து செடிங்களெல்லாம் டெய்லி பேசினா தானே அதுங்க ஹாப்பியாக வந்து வரும், நம்ம குழந்தைங்கிட்ட பேசுகிற மாதிரி. சரி, இன்றைக்கி பார்க்கலான்னு வந்து பார்த்தாக்கா வேலைந்து சூப்பராக செடி வந்துட்டுருக்கு. நீங்களே ஆச்சரியப்படுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் போடுங்க. நம்ம சேனல் பிடிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம அந்த வெங்காய செடி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். நம்ம நட்ட வெங்காயம் எல்லாமே வந்து கருகருன்னு நல்லா பார்க்கவே ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் சும்மா ஒரே ஒரு பவுலில் போட்டு வச்சிங்கனாலும் நல்லா அழகாக வந்துடும். நம்ம தேவைப்படும் போது நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பக்கத்தில் அப்படியே காராமணியும் வந்து நல்லா அழகாக கொடி ஓடிட்டுருக்கு. இதுக்கு இன்னும் குச்சி வந்து ரெடி பண்ணல. தக்காளி செடியும் வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. பூ இப்போ தான் மொட்டு வச்சுருக்குது. தக்காளி எப்படா வரும்னு பார்த்துட்ருக்கு. செடிங்க எல்லாமே வந்து நல்லா பார்க்க ரொம்ப வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஆனால் நான் எந்த மருந்துமே போட மாட்டேன். ரோஸ் கூட வந்து மொட்டு வச்சுட்ருக்கு. அம்மா சொன்ன மாதிரியே 2 நாள்ல நான் சொல்றது அந்த வெங்காயத்தால வந்துருச்சு. ஆமாம், வந்துடும். ஊற்று, ஒரு முடி ஊற்று. உள்ள அப்படியே ஊற்றிடு. ஊத்துப்பா. இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஊற்று. முல்லைப்பூ செடி வந்து இந்த மாதிரி நீளமாக வந்துச்சுன்னா வந்து இந்த துளிர் பூ வராது. அதனால் இது வந்து இதை அப்படியே கட் பண்ணி விட்டுடணும். அதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிடுறேன் நான். வெத்தலை செடி கூட அப்படியே நல்லா மேலே கொடி போய்கிட்டே இருக்குது. பூ வந்து என் தலையில் அப்படியே பாருங்கள் ஒரு கிரீடம் மாதிரி வந்து சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதெல்லாம் பறிச்சு எதுவுமே நம்ம சாமிக்கு வச்சிடலாம். பூவெல்லாம் பறிச்சுட்டேன். இப்போ எதுமேட்டு நம்ம என்ன தான் வந்து கடையில் வாங்கினாலுமே வந்து அதை வந்து காசு கொடுத்து வாங்குவோம். இது வீட்டிலே வந்து இந்த மாதிரி சிகப்பு பூலாம் வந்து சாமிக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எதுவுமே சாமிக்கு தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். வாங்க போகலாம். செடிங்க எல்லாம் போய் பார்த்துருந்தா வெங்காயம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் வருமோ வராதோ நினச்சிட்டு இருந்தால் வந்துட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது கூட கொண்டாந்துட்டு திரும்ப அது வந்து இனிமேல் வந்து சம்மர் வெயில் காலம் வரப்போகிறதுனால செடிங்கெலாம் வந்து தண்ணித்தில் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. நீங்களாம் பார்த்துட்டு அதே மாதிரி செம்பருத்தி பூலாம் போய் பறிச்சுன்னு வந்துட்டு நல்லா ஜாலியாக இன்றைக்கி ஃபுல்லாக டே அப்படியே போயிடுச்சு. சரி, நைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவனுங்க தோசைலாம் செய்யலாம், கொஞ்சம் டயர்டாகிடுச்சு இல்லைங்களா, அதனால் வந்து தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பால்லாம் ஆற்றி கொடுத்துட்டேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கல. இவனுங்க அப்படியே உட்காந்துட்டு விளையாடிட்டே இருந்தானுங்க. கொஞ்ச நேரம் அவனுக்கு கூட கதை அப்படியே பேசிட்டே இருந்தேன். இன்னெல்லாம் நடந்துச்சு. ஏன்னா பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா, அதனால் வந்து அவனுக்கு கூட கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக பேசி இருந்தது. டைம் போனதே தெரில. 8:30 ஆகிட்டுருக்கு. சரி, காலையில் வச்சு சாம்பார் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி எப்படின்னா சாப்பிட்டுக்கலாம், தோசை மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தோசை ஊற்றலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நான். வாங்க தோசை ஊற்றி பசங்களுக்கு கொடுத்துடலாம். முருங்கைக்காய் சாம்பார் அப்படியே இருக்குது. சரி, இது அப்படியே ஏன் சாப்பாடில் எப்போவுமே வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான். சரி, இது அப்படியே வந்து தோசை ஊற்றி கொடுத்துடலாம். நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை அப்படியே ஊற்றி கொடுத்தலாம். இது சூடு பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் தோசை தவா வச்சுருக்கேன். மாவு கலக்கி இப்போ தோசை மட்டும் தான் ஊற்றணுமே. சாப்பாடு எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன சொல்கிறது, செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டீங்களாம்மா? செடியெலாம் எப்படி இருந்துச்சு? செடியெலாம் நல்லா தாங்குது. ஓகே, இப்போ அம்மா எனக்கு ஃபேவரட்டான தோசை சுடுறாங்க. ஆக்சுவலி தோசையை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லி அனுப்பிச்சாங்க. சரி, அப்படின்னா நான் தோசை சாப்பிட மாட்டேன். நான் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னாக்கா சொல்லுங்கள். சரி, சாப்பிடு. நீங்கள் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் தானே நம்ம சாப்பிட்றோம். அப்படியே ஒரு கரண்டியை மாவு எடுத்து மேலாப்பில் ஊற்றி சருன்னு இப்படி தேய்ச்சி அதுக்கு மேலே 2 கரண்டி எண்ணெயை ஊற்றி வடிவேல் சொன்னானே ஒரு காமெடி, அந்த மாதிரி மேலாப்பில் கேரட் அப்படி தூவி நெய் ஊற்ற சொல்லுவாங்க. நான் மேலாப்பில் எண்ணெய் ஊற்றுறேன், நீ அடுத்த தோசைக்கு ஊற்றுறேங்க. எனக்கு கேரட்லாம் போட்டு கொஞ்சம் செய்யுங்களாம்மா? கேரட் இன்னொரு இல்லை, எனக்கு மிக்கி மவுஸ் மாதிரி செஞ்சு தாங்க. மிக்கி மவுஸ் தரேன். அப்படியே மூடி. ஓகே, இப்போ கொஞ்சம் வேற மாதிரி சாம்பார் சூடாயிடுச்சு. கம்மிங்க. என்ன சாம்பார்மா? காலையில் வச்ச முருங்கைக்காய் சாம்பார் தான். ஓ, ஓகே. எனக்காக தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம கருகிடுச்சு. கருகில தோசை வருமோ வராதான்னு நினச்சேன். நல்லா பாரு, ப்ரௌன் நல்லா வந்துட்டு பாரு, சாஃப்டாக இருக்குது. ஆனால் இங்கே எண்டில் கருகி இருக்குதுங்க. அது கொஞ்சோண்டு பிடிச்சிச்சு விட. இப்போ பாரு, திரும்ப ஊற்றி நெய் ஊற்றுறேன். நெய் கேட்டுருந்தீங்களா? நிறைய கொஞ்சம் மாவு போடக்கூடாது, பிளெயினாக சுட்டுங்கம்மா எனக்காக. மெல்லிசாவா? ஆமாம். சரிப்பா. ஏன் உனக்கு மெல்லிசா வேணும்? ஏன்னா இது மொறுன்னு இருக்குக்காக தான். இது கொஞ்சம் குண்டாகவே இருக்குது. மெல்லிசா வேணுமா? ஆமாம். ஓகே, அடுத்த தோசை இப்போ கூட நீங்கள் என்ன தான் ஊற்றுனீங்க? நெய் எடுத்து வந்துடுறேன். ஓகே, நான் யோகி பத்தோம் இன்னைக்கு அங்கே பாருங்க. அம்மா தோசை சுடுற வரைக்கும் நம்ம டிவி தான் பார்த்துருந்தோம். அம்மா தோசை ரெடியாம்மா? ஓகே. யோகித்தா அப்பத்துலேருந்து ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அப்பத்துலேருந்து தான் தூங்கினுக்கான்.
யோத் நீ தூங்கினா இருக்க இங்கே பாரு ப்ரோ. இது எனக்காக, இது யோகித்காக. ஏன்னா யோகித் ஒயிட் கலர்ல இருக்கான். அம்மா ஓகே, இப்போ அம்மா எனக்காக என்ன சொல்றது? நெய் எடுத்துன்னு நெய் எடுத்துன்னு வந்துட்டேன். இது வந்து நான் வீட்லயே நெய்யா என்னது இது? நெய் தான். இங்க பாரு அம்மா, கண்ணாடி தானே இது? ஆமா. இதுல எல்லாரும் இப்ப பண்றாங்க ட்ரெண்டிங்கா 100 டைம் கீ வாஷிங் மாய்ஸ்சரைசர். அதை நான் ட்ரை பண்ணலாம்ங்கறேன். பண்றேங்க. சோ இது யாருக்குமா? யோகித்கா நான் எனக்காமா? யாரா எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பேசினே கருகு விட்டேன். கருகுல பிரவுனா தான் நல்லா தான் இருக்கு. இதோ இந்த மாதிரி திரும்ப இதுலயே வச்சுடுங்க. பிரவுன்டு இல்ல ஒயிட்ல வைங்க. நெய் ஊத்தி தரேன். ஓகே, இப்போ அம்மா அது நல்லா டேஸ்ட்டாகவும் ஒரு அம்மாவோட மொறுன்னு தோசை யாராச்சும் சாப்பிட்ட பார்க்க ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம வீட்டுக்கு வாங்குவோம். கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நெய் மாமா கொஞ்சம் ஊற்றுங்கம்மா, ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டீங்க. சாப்பிட நல்லா இருக்கும். பாடா இந்த என்ன சொல்கிறது, அந்த எண்ணெய்லாம் என்ன சொல்கிறது, அந்த எண்ணெய்லாம் எண்ணெய் அப்படியே பாயில் ஆகிற மாதிரி இருக்குது. நெய் எண்ணெய் இல்லை. நீங்க அது வாயில் வர மாட்டேங்குது. நீ எவ்வளவு மாவு இருக்கு பாருங்க. அதிக போன மாதிரி ஆயிடுச்சு. நெய் ஊற்றி பார்த்தியா? என்னம்மா இது நெய் ஊற்றக்கூடாதுன்னு அதான் சொல்றாங்க. நெய் ஊற்றினா நல்லா ஹெல்தி. வீட்டிலே செஞ்சதுல சாம்பார் ஊற்றி. அப்படின்னா இது எனக்கு, இது யோகித்துக்கு கரெக்டா? எதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்படின்னா எனக்கு இது நான் யோகித்து போய் கொடுத்துட்றேன். இது சாம்பார் ஊற்றுறேன். ஓகே, நான் யோகித்து போய் கொடுக்குறேன். சரிங்களா? டிவி பார்த்துனுக்கான். தண்ணி எடுத்து வரேன். யோகித்தே இந்தாடா தோசை. அம்மா தோசை. இது அம்மா சுட்ட தோசை. யோகித்தும் தினேஷன் வந்து தானாக உட்காந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்தோடனே நான் இருக்கிறேன்னு கூட கண்டுக்கல, சாப்பிட்டுங்கிறானுங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்களா, டிவி ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ கார்ட்டூன் பார்த்துனுங்கிறானுங்க. சோனிக் நல்லா இருக்கம்மா இது. ஆமா, நீங்களும் சாப்பிடுங்க, ஒரு வாய் செம்மையா இருக்கும். சரி, நான் வரேன். எனக்கு நீ செஞ்சு வரியா? நான் வடி ஒரு தோசை செய்றேன். தினேஷ் சொல்றான், நான் உனக்கு செஞ்சுட்டு வரேம்மா, நீ சாப்பிடுமான்னு சொன்னா. சரிடா கண்ணா, ஏன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அவனுக்கு தான் செய்ய போறானுங்க. ஏதாச்சும் முடியல விட அவனுக்கு செய்வானுங்க. அவங்க அப்பாவும் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். அதனால தான் வந்து கொஞ்ச நாள் நான் வந்து இவ்வளோ தெம்பா இருக்கிறேன். கொஞ்சம் ஏன்னா பசங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா வந்து நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டம் தெரியாது. எங்கள் வீட்டுக்காரர் வந்து எங்கூட இருந்தாருன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணுவார். எல்லார் வீட்லையுமே எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் வந்து கடவுளுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எங்கள் வீட்டுக்காருக்கு. எனக்கு வந்து பொம்பளை பசங்க இல்லைன்ற ஃபீலிங் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து யோகித்தும் தினேஷும் வந்து சொன்ன வேலை, துணி எடுத்து வந்து கொஞ்சம் போட்டுருங்கடா கண்ணா, இல்லை துணி மிஷினில் போடுங்க, எல்லா வேலையுமே வீடு முடியல கூட வந்து பெருக்குங்க அப்படின்னு சொன்னால் கூட வந்து இவனுங்க செய்வானுங்க. அதனாலே வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஒரு சிலர்லாம் வந்து பசங்க எப்போமா நான் ஏன் செய்கிறேன், யாருன்னா அக்கா தங்கச்சி தான் செய்ய சொல்லுங்கன்னு சொல்லுவானுங்க. அதெல்லாம் இல்லாமல் இவனுங்க வந்து இவங்களே செய்யறதுனால ஒரு நாளைக்கு நான் அவங்களுக்கு தெரியாமே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். அவங்கள வேலை சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து பசங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு முடியலனாக்கா செய்கிறதுக்கு யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த டைம்லாம் வந்து நம்ம குழந்தைங்களை வந்து ட்ரைனிங் பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா வந்து கண்டிப்பாக செய்வாங்க. எந்த குழந்தையுமே வந்து செய்ய மாட்டேன்னு சொல்லி சொல்லாது. ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்க சொல்லி கொடுத்துட்டுனாக்கா கண்டிப்பாக அந்த குழந்தை செஞ்சுதான் அந்த வேலையை. நம்ம அம்மாவுக்கு முடியல, நம்ம அப்பாவுக்கு முடியல, வேறு யாரும் இல்லை ஹெல்ப்பிங் அப்படின்னும் போது என்ன பண்ண அந்த குழந்தைங்க கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகும். ஒரு நாள் நான் உங்களுக்கு மேகி கூட பாருங்க நான் செய்கிறேன்னு நீங்கள் செஞ்சாருங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக டக்குன்னு அடுப்பு கிட்ட போகணுன்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கிற ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, ஆம்பளை பையனை அந்த வேலை செய்யக்கூடாது அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஈக்குவல் தான். பொண்ணாக இருந்தானாகுது, பையனாக இருந்தானாகுது. அதனால வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க சாப்பிட்டு பிளேட் கழுவுங்க, நீங்கள் பால் குடிச்சிங்களா அந்த டம்பர் கழுவுங்க, டிஃபன் பாக்ஸ் ஜிங்கில் எடுத்து போடுங்க, எல்லா வேலையுமே செய்வாங்க. அது கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருக்கும். சைட் பை சைடில் கொஞ்சம் கதை கேட்குறதா அப்படியே யோகி சொல்லிகிட்டே இருப்போம். அப்படியே அது கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாகவும் போவோம், நல்லாவும் இருக்கும். குழந்தைங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நம்ம மனசை வந்து விட்டு திட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வந்து அந்த பேசும்போது இந்த மழலை பேச்சில் சொல்கிற மாதிரிலாம் நல்லாவே இருக்கும். இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து அவங்க கூட இந்த பேச போகிறேன். ஏன்னா வந்து எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா திட்டிடுவேன், அப்போ உட்காந்து பேசிடுவேன். தினேஷ் யோகித்தெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து நீங்களும் சாப்பிட்டுருங்க, நானும் டக்குன்னு வந்து எனக்கு சாப்பாடு கொண்டு வந்துறேன்னு சொல்லிட்டு எனக்கு நானும் வந்து தோசை செஞ்சு கொண்டுட்டு வந்துட்டேன். இந்த பாருங்க, எனக்கு வந்து 3 தோசை, இன்றைக்கி 3 தோசை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஏன்னா வந்து 2ஓடு நிறுத்திடுவேன். இன்றைக்கி எப்படியாச்சும் கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லாத போனதுனால வந்து கண்டிப்பாக இன்றைக்கி சாப்பிட்ணும். ஏன்னா நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் வந்து நம்ம குழந்தைங்கள நம்ம பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறோம். நீங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் சக்ஸஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. வடிவேலு காமெடியில் தான் வந்து தோசை கல்லில் நல்லா போட்டு நெய்யை போட்டு தேய்ங்க, வெங்காயத்தை பரப்பி விடுங்கன்ற மாதிரி இன்றைக்கி தோசை நம்ம செஞ்சாச்சு.
சிம்பிள் எது இருந்தாலும் சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் சாப்பாடு மட்டும் எனக்கே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த சாம்பார் மீந்துச்சுன்னா அவ்வளோ காய் அப்படியே வச்சு திரும்ப வந்து சாப்பிட்ருவேன். வெளியே தான் வைப்பேன், ஃப்ரிட்ஜில் அவ்வளோ வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட மாட்டேன், சாப்பிடுவேன் நான். தினேஷ் வந்து சாப்பிட்டு பிளேட்டே வச்சிட்டாரு. யோகித்தை இன்னுமா சாப்பிட்டுன்னு இருக்கா? சீக்கிரம் சாப்பிடு, என்ன வேணும்? யோகித் பாருங்க குழம்பு ஊற்றுறாரு. நானும் வந்து தோசை போட்டு எனக்கு சாம்பார் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நானும் வந்து சாப்பிட தான் போகிறேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கதை பேசலாமா? ஜாலி. அப்போ உங்களுக்கு நாம தான் வேலைக்கு போனோம். சரி வாங்க போகலாம். தினேஷ் யோகித்தை வந்து படுத்துறானுங்க பெட்டில். காலையில் கொஞ்சம் கீழே வைக்கிறதுனப்பா, ரொம்ப மேலே வச்சுக்கிறேன். க்ளோஸில் தான் சாமி இருக்குது, விட்டுரு சாமி. ஓகே ஓகே, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சாப்பிட்டு எல்லாம் பெட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து நல்லா தான் போச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லிவிட்டு இப்போ படுக்க போகிறானுங்க இவனுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு விலாக் பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.